ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனுங்க. என் கையில் ஒரு ஐடி கார்டு இருக்குது அண்ட் இது ஒரு 2 months முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது அண்ட் நேற்று தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரெஸ் மீடியா எடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஸ்லன்றது இப்போ இருக்கும். ஏன் இந்த ஐடி கார்டு நான் வாங்கினேன், எதனால் வாங்கினேன், இது எந்த ஒரு விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது எப்படி வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் இது ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்றதால எனக்கு இதில் பெனிஃபிட்டில் எதுவும் பெருசாக கிடைக்காது. பட் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐடி கார்டு உங்களுக்கு நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரெஸ் மீடியா எடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ இருக்குது, பேர் விஜய் மானுவேல் பிசி, ஸ்டேட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஐடி கார்டு. ஸோ ஆப்வியஸ்லி இது பார்த்தீங்கன்னா பிளரில் தான் இருக்கும். பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் திருப்பணும் அப்படின்னா இதோட ஹெட் ஆஃபீஸ், அந்த ஃபோன் நம்பர்ஸ், அந்த சமாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. சரி, ஓகே, இந்த ப்ரெஸ் ஐடி கார்டு வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ப்ரெஸ் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனால் நம்ம இப்போ யூடியூப்பில் இருக்கோம். ஸோ யூடியூப்ன்றது ஒரு ப்ரெஸ் கேட்டகரியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர அப்படி தான் யூடியூபே போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நியூஸ் சேனல்ஸாக பண்ணுறாங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, இல்லை ஒரு கெட்டதே நடக்குது, ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைப் வாங்குறாரு, இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம், இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி வீடியோ ஃபுட்டேஜ்ன்றது இருக்கணும். இது இப்போ சாதாரணமான மக்கள் உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ப்ரெஸ் சார் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா அசோசியேஷனில் நான் இருக்கிறதால ஸோ எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் போய் வீடியோ எடுக்கிறது. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷனுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் என்ன அலோவ் பண்ணலை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நான் இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஒரு ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான். உங்களுக்கு லோக்கல் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது உங்கள் மேலே கேஸ் இருக்கா, பெண்டிங் கேஸ் இருக்கா, இதெல்லாமே பார்ப்பாங்க. இது நான் லடாக் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அப்ளை பண்ணது. ஆக்சுவலாக இந்த ஐடி கார்டு வந்துட்டு 1 மாதம் கிட்ட ஆகுது. அண்ட் முக்கியமாக இது யார் தேங்க்ஸ் சொல்லணும்னா சரவணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ப்ளஸ் அல்தாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சொன்னாங்க நீங்கள் ப்ரெஸ்ல ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஏதோ ஃபீஸ் பே பண்ணுறதா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரைட்ஸ்ன்றதை நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பண்ணுறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சில ஃபுட்டேஜஸ் தேவைப்படுது. பட் அந்த இடத்துல போய் என்னால் எடுக்க முடியாது. எனக்கு பெர்மிஷன் வாங்கணும், போலீஸ் பெர்மிஷன், அது இதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எமர்ஜென்சி டைமில் அந்த இடத்துல நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சார் நான் ப்ரெஸ்ஸில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ரைட்ஸ் டு டேக் அ வீடியோ. அட் த சேம் டைம் இப்போ ரோட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, மழை பெய்யுது, ரோடு உடையுது, எர்த்குவேக் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் நான் ஒரு ப்ரெஸ்ஸுக்கோ இல்லை இந்த அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஐடி கார்டோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2வது விஷயம் என்னென்னா வாலண்டியராக நம்ம போய் நிற்கலாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது, இப்போ ஒரு ரேலி நடக்குது, ஒரு நல்ல காஸ்க்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐடி கார்டு வச்சுட்டு என்னால் வாலண்டியராக போயிட்டு நான் எந்த பெர்மிஷன் வாங்காமல் உள்ளே போய் நான் கலந்துக்கலாம். நான் சொல்லி சார் நான் ப்ரெஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை நான் கவர் பண்ணலாம். இதனால் எனக்கு பெருசாக பெனிஃபிட் எதுவும் கிடையாது. மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு எடுத்துன்னு போய் என்னால் சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு பவர்ன்றது இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஐடி கார்டு. இது சும்மா கொடுத்துட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ஏரியாவில் இருக்கணும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே கேஸில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துப்பாங்க. அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடி கார்டே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வரும். அண்ட் இந்த ஐடி கார்டு இப்போ வச்சுட்டு நம்ம எதுவும் மிஸ்யூஸ்லாம் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆப்வியஸ்லி மிஸ்யூஸ் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். இந்த ஐடி கார்டு முக்கியமாக வீடியோ பர்பஸ்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆகும். ஸோ நான் மக்களுக்கு நிறைய விஷயத்த கண்டென்ட் எடுத்துன்னு போய் சேர்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அங்கே ஒரு பெரிய தப்பு நடக்குது அப்படின்னா கூட சார் நான் ப்ரெஸ் சார் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போகலாம். ஸோ போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது கொஷின் கேட்கறதுக்கு. அட் த சேம் டைம் எனக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது. சின்ஸ் நான் ஒரு ப்ரெஸ்ஸில் இப்போ இருக்கிறதால இது ஏன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐடி கார்டு கையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருமையாக இருந்தது, ப்ளஸ் சந்தோஷமாகவும் இருந்தது. ஓகே, நமக்கு ஒரு ப்ரெஸ் ஐடி கார்டு ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாலிடிக்ஸாலாம் கிடையாது, பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த ரிப்போர்ட்டர்ஸ், இந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அதுலேயும் அதில் நம்ம ஒருத்தன் இப்போ
இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஒரு டோட்டல் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரெசன்ட் மீடியாவில் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தராவது இருப்பீங்க. இருந்துன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது இந்த நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. ப்ரெசன்ட் மீடியாவில் இருந்த ப்ரோ என்ன ப்ரோ ப்ரெஸ்ஸா ப்ரோ அப்படின்னு சொல்லி இதை மிஸ்யூஸ் பண்ணுவியா ப்ரோனா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓன்லி ஃபார் வீடியோ பர்பஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு சில விஷயங்கள், ஒரு ஷூட்க்கான பெர்மிஷன்ஸோ இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கிடைக்கும். ஏன்னா நம்ம வீடியோ ஃபீல்டில் இருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஆடடான ஒரு அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க போது இந்த ஐடி கார்டுன்றது. ஸோ தேங்க்ஸ் டு த பீப்புள் யார் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த ஐடி கார்டு வாங்கி கொடுத்தாங்களோ ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால தான் மெயினாக அந்த வீடியோன்றது நான் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இது ஒரு 2 to 3 years வேலிடிட்டி இருக்கும். 2023 வரைக்கும் இது வேலிடிட்டி இருக்குது. பார்ப்போம் இது எப்படி எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது வர வீடியோஸில் நீங்களே பார்ப்பீங்க. நான் ரைடு போகும்போதும் சரி, vlogs பண்ணும்போதும் சரி. இது ஆக்சுவலாக தமிழ்நாடோட அசோசியேஷன் மட்டும்தான், இல்லை இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. நியூஸ் பேப்பர், மேக்சின், மீடியா, ரேடியோ, டிவி, ஃபோட்டோகிராஃபர், நியூஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது மூலியமாக. நம்மளோட அடுத்த சாங் ஒரு லைஃப், அதுக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான ஒரு டைட்டிலுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சாங் கூடிய விரைவில் வரும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். லைஃபே ஒரு கன்ஃபியூஷன் தான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாகிறோம், ஒய் ஆங்க்ரி, ஒய் சோகம், ஒய் பொறாமை, நான் பணக்காரன் நீ ஏழை, அடுத்தவனுக்காக வாழ்கிற லைஃப்பை விட்டுட்டு உனக்காக வாழ். மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோ. அட் த எண்டு எல்லாருக்கும் ஒரே லைஃப் தான்.